சுவிட்சர்லாண்டுக்காரன் வாட்சி செய்கிறான், வாட்சி செய்து விற்கிறான், எக்கச்சக்கமான விலை. அதை வாங்கும்போது சொல்கிறான், இதை வாங்கினீங்கன்னா வாழ்நாள் முழுக்க ஒரு நாளும் நிற்காது, ஒரு செகண்டு கூட பெறலாமல், டிலே ஆகாமல், ஃபாஸ்ட்டாக போகாமல் கரெக்டாக போங்க, வாழ்நாள் முழுக்க கரெக்ட், நான் கேரண்டி கொடுக்குறேன்றான். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அது மாதிரி கேரண்டி கொடுக்க முடியும்? ஒன்றாகாதுங்க, லைஃப் லாங் வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டாகவும் போக ஸ்லோவாகவும் கரெக்டாக செட் பண்ண டைம் கரெக்டாக போயிட்டுருக்கோம். கேரண்டி கொடுக்குறேன். ப்ரிசிஷனில் கில்லடிங்க அவங்க, அவ்வளோ கரெக்டாக நுணுக்கமாக செட் பண்ணுறாங்க. அதை அவங்களுக்கு ப்ராட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக் போதிக்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில். இதெல்லாம் போதிச்சிருக்கேன் நான் வேலையை பற்றி போதிக்கும் போது. ப்ராட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக்னு இருக்குது. அது என்ன தெரியுமா? வேலை செய்கிறவர்களுக்கு வேத வசனத்திலேருந்து அந்த காலத்தில் கால்வின் போன்ற ஆளுகள்லாம் போதிச்சாங்க. வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்? அதாவது முதல்ல கடவுள் ஒன்று அழைச்சிருக்கிறார், இந்த திறமையை உனக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நீ வேலையை எப்படி செய்யணும்? நல்லா செய்யணும். கடவுள் கொடுத்த திறமையை வச்சுக்கிட்டு அறகுறையாக செய்யக்கூடாது, அலங்கோலமாக செய்யக்கூடாது, நல்லா செய்யணும். அது ஒன்று. ரெண்டாவது, கடவுளுடைய நாம மகிமைக்காக எல்லாம் செய்யணும். அப்போ அந்த அந்த ஊரில் வேலை செய்கிறவன் எப்படி செய்கிறான்? ஏன் அந்த மாதிரி ப்ரிசிஷன் இதெல்லாம் பண்ணுறாங்க? அவங்க ரொம்ப கரெக்டாக நுணுக்கமாக பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு என்னன்னா, இதை பார்க்குறவன் என்ன பண்ணணும்? அப்பா, அந்த கம்பெனி என்ன பிரமாதமான கம்பெனி, எங்கேயுமே அப்படி கிடையாது. அந்த வேலை செய்கிறவனுங்க என்ன நுணுக்கமாக பண்ணுறானுங்க, அவனுக்கு திறமைக்கு அளவே கிடையாது அப்படின்னு அவனை முதல்ல புகழுவான். ஆனால் அதோடு நின்றுட்டா அது சரியில்லை. அவன் எவ்வளோ பிரமாதமானவன் சொல்லி அவனை பார்த்துட்டு, இவனே இவ்வளோ பிரமாதமாக இருக்கிறனால்னா இவனை உண்டாக்கின ஆண்டவர் எவ்வளோ பிரமாதமானவர். இந்த ப்ராட்டஸ்டன்ட் டீச்சர்ஸ், லூத்தர், கால்வின் போன்றவர்கள்லாம் அதில் தான் பிரமாதமாக போச்சாங்க. என்ன சொல்லிட்டாங்க? உன்னுடைய வேலை தேவனை மைமைப்படுத்துவனே, ஆனால் வேலையை கொடுக்குறவர் அவர், திறமையை கொடுக்குறவர் அவர், அழைப்பை கொடுக்குறவர் அவர். அப்போ நீ அதை செய்கிற, உன் வேலையை செய்கிறத பார்த்து ஆச்சரியப்படணும் மக்கள். ஏன்னா அவ்வளோ அருமையாக செய்யணும். நீ அதை கடவுளுக்காக செய்கிறதா செய்யணும், கடவுள் கொடுத்த வேலையை எண்ணி செய்யணும், கடவுளுடைய அழைப்பாக எண்ணி செய்யணும். அப்படி செய்யும்போது நீ மைமைப்படுறது இல்லை, அதோடு நிற்காது, கடவுள் மைமைப்படுவார். அதனால தான் கடவுள் நம்ம பேர் பெருசாகணும்னு விரும்புகிறார். ஏன்னா நம்ம பேர் பெருசாகும் போது அதோடு நிற்க போகிறதில்ல. நம்மை ஏற்படுத்தி வைத்த ஆண்டவர், நம்மை அழைத்த ஆண்டவர், நமக்கு திறமையை கொடுத்த ஆண்டவர், ஆற்றலை கொடுத்த ஆண்டவர், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை, அவர் நம்மை காட்டிலும் ரொம்ப பெரியவர், அற்புதமானவர் என்றதை ஜனங்க பார்க்க முடியும் இல்லையா?